Vanakkam, Namaste. Hope all are you great. Okay, today we are going to discuss about food and beverage department in the hotel. Okay, it is my favorite and my core department as well because food and beverage department என்னன்னா ஒன்னே ஒன்று தான் நம்ம சொல்ல முடியும். போதும்னு சொன்னான்னா நமக்கு ஒரு சாப்பாடு யார் போடுறாங்களோ வயிறு கொள்ற வழி சாப்பிட தான் முடியும். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. போதும்னு சொல்றது இதுதான். ஸோ ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் அப்படின்னா ஒரு மனுஷன் போதும்னு சொன்னான்னா அவன் வயிறார அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் நம்ம இது. ஓகே, இதுக்கு வந்து கண்டிப்பாக ஷெஃபுடைய இது இல்லைன்னா தயவு இல்லைன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஓகே, ஹோட்டலில் ஃபுட் அண்ட் பெவரேஜ் டிபார்ட்மெண்ட் பிளே எ மேஜர் ரோல். ஃபுட், எஸ், தட்டில் நம்ம வந்து விதவிதமாக சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாடை செய்யறது ஷெஃப். ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபுட் வீல் ஹேவ், வெரைட்டி ஆஃப் ஜூஸ், anything, whatever you want, you can have it here. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் கியூசின் போகிறாங்க. அதாவது இட்டாலி பாஸ்தாவில் இந்தியன் சாஸ், மக்கனி சாஸ் வந்து மிக்ஸ் பண்ணி அது மாதிரிலாம் சாப்பிட்றதுலாம் போகுது. ஸோ என்னடா இவன் ரொம்ப குழப்பறான்னு என்னதுங்க. ஃபுட் அண்ட் பெவரேஜ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் அண்ட் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் ஆஸ் எ நேம் இட் செல்ஃப் ஸ்பெஷல் அப்படின்னா ஒரே ஒரு வெரைட்டி ஃபுட் மட்டும் தான் அங்கே சர்வ் பண்ணுவாங்க. இப்போ தாய் குசின்னா தாய் ஃபுட் மட்டும் தான் கிடைக்கும் அங்கே. இல்லை இட்டாலியன் ஃபுட்னா இட்டாலியன் ஃபுட் மட்டும் தான். ஸோ இட் இஸ் எ ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட். அதில் அதனுடைய கான்செப்ட், டெக்கரேஷன் எல்லாமே அந்த தீம் பேஸ் பண்ணி இருக்கும். மல்டி கியூசின் ஆஸ் எ நேம் இட் செல்ஃப் மல்டி அப்படின்னா மிக்ஸ்டு. யூ வில் கெட் இந்தியன் ஃபுட், யூ வில் கெட் சைனீஸ் ஃபுட், யூ வில் கெட் தந்தூர் ஃபுட், all sort of food you will get in multi-cuisine restaurant. And coming to bar, you have lot of bars are there. That is a vast subject. I will discuss in some other video. Bar அப்படின்னா be at rest, beverage and refreshment சொல்லலாம். ஓகேங்களா? எதுக்கு ஒருத்தவங்க பாருக்கு வரணும்? அவன் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் வரணும். சி, டாக்டரே சொல்கிறாரு ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணால் நல்லதுன்றாரு. ஓகேங்களா? டெய்லி ஒரு 10 ml 15 ml வைன் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இட் இஸ், சி, வைன் அண்ட் ஃபுட் பிளே அ மேஜர் ரோல் இன் அவர் இண்டஸ்ட்ரி. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் வைன் மேட்ச் வித் ஆல் த ஃபுட். தெர் இஸ் அ காம்பினேஷன் கூட இருக்குது. வைன் அண்ட் ஃபுட் ஹார்மனி நம்ம காலேஜில் படிப்போம். ஓகேங்களா? ஸோ பார், பி அட் ரெஸ்ட். தென் யூ வில் ஹாவ் அ காஃபி ஷாப். காஃபி ஷாப்னா அங்கே வெறும் பேஸ்ட்ரீஸு, காஃபி, டீ அது சர்வ் பண்ணுவாங்க. தென் யூ வில் ஹேவ் ரூம் சர்வீஸ். ரூம் சர்வீஸ் வந்து இப்போ தான் இன் ரூம் டைனிங் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல வந்து ரூம் சர்வீஸ் சொல்லுவாங்க. ஃபுட்டை வந்து ரூமில் கெஸ்ட் ஆர்டர் பண்ணால் அவங்களுக்கு தர தான் ரூம் சர்வீஸ். தென் யூ ஹேவ் பேங்க்வெட். பேங்க்வெட் இஸ் எ ஃப்ரெஞ்ச் வேர்ட். இட்ஸ் கால்ட் கேதரிங் இங்கிலீஷில். ஸோ பேங்க்வெட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸும், நம்ம சோஷியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேமிங் ஃபங்க்ஷன், பெட்ரோட்டல், மஞ்சள் நீர்லேருந்து ப்ரொப்ரியோட்டரி ஃபங்க்ஷன், லைக் என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன், ஆல் சார்ட் ஆஃப் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுலாம் நம்ம பேங்க்வெட்டில் பண்ணுறது ஈவெண்ட்ஸு. ஓகேங்களா? தென் யூ வில் ஹாவ் அ ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட். ஏதாவது ஹோட்டலில் வந்து ஸ்பெஷல் நீங்கள் காமிக்கணும்னா மேலே ரூஃப் டாப் ஓப்பன் ஏர் பாரு, ஓப்பன் ஏர் ரெஸ்டாரண்ட் கூட இப்போலாம் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் அவுட்டோர் கேட்ரிங்கும் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆல் ஃபுட் அண்ட் பெவரேஜ் டிபார்ட்மெண்ட். இட் பிளேஸ் எ செகண்ட் மேஜர் ரெவன்யூ ப்ரொடியூசிங் டிபார்ட்மெண்ட். நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வந்து ரூம் ரெவன்யூ ப்ரொடியூசிங் மேஜர்னா, ஃபுட் அண்ட் பெவரேஜ் செகண்ட் மேஜர் ப்ரொடியூஸ். சம் ஹோட்டல்ஸ் எஃப்எம்பி பேஸ் ஹோட்டலாகவும் இருக்கும். மோர் ரெவன்யூ ப்ரொடியூசிங் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ் தான். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் 70 rupeesக்கும் பிரியாணி கிடைக்குது, 450 rupeesல 600 rupeesக்கும் பிரியாணி கிடைக்குது. ஸோ அது வந்து எப்படின்னா த குவாலிட்டி ஆஃப் ரைஸ் தே யூஸ், த குவாலிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தே யூஸ் இன் த ஹோட்டல். ஸோ ஃபுட் அண்ட் பெவரேஜ் இஸ் அ வாஸ்ட் செஷன். அண்ட் யூ கேன், பார்னு எடுத்துக்கிட்டீங்களே நீங்கள் டைப்ஸ் ஆஃப் பார் இருக்குது. மீல்னு எடுத்துனாலே டைப்ஸ் ஆஃப் மீல் இருக்குது. இது எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்தோம்னா இட் ஹாஸ் டு பி லென்த்தி சாப்டராக போயிட்டே இருக்கும். டெஃபினெட்லி ஐ வில் புட் மோர் வீடியோஸ் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி திங். டைப்ஸ் ஆஃப் மீலை பற்றி போடுறேன், டைப்ஸ் ஆஃப் பாரை பற்றி ஐ வில் டாக் அபவுட். ஓகேங்களா? ஸோ ஹோட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் as I told you in previous video, a bona fide traveler to have a complete shelter and nice breakfast. You should have a, in the retention he will pay for us. அதுதான் வந்து ஹோட்டல் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஹோட்டலில் யூ வில் ஹாவ் அ ரெஸ்டாரண்ட், பார் அண்ட் ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட், எதர் மல்டி குசின் ஆர் ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் காஃபி ஷாப், ரூம் சர்வீஸ், பேங்க்வெட். ஸோ திஸ் மேஜர் 5 outlets, it's called FMB outlet, has to be there in the hotel. So
Thank you very much. Stay tuned with some other video because food and beverage is a vast subject we will discuss in detail. Thank you. Bye bye.